மாம்பழ புளிச்சேரி எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் வாங்க. 2 மாம்பழம் எடுத்து வச்சுருக்கேங்க. அதை குட்டி குட்டியாக நறுக்கி போட்டுக்கிட்டேன். இப்போது பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 4 பச்சை மிளகாய். இதை 2ஆக வகுந்து போட்டுக்கலாம். இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள். ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சு ஸ்டவ்வில் ஏற்றிட்டேங்க. இப்போ இது வேகட்டும். 1/2 மூடி தேங்காய் எடுத்துக்கிட்டேன். ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் போட்டுக்கிட்டேன். 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம். இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாங்க. கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது கொதிக்கட்டும். மாம்பழ குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ வந்துட்டு கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கலாம். கலரி கொடுத்துக்கோங்க. இப்போ தாளிப்பு சேர்த்துக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சாச்சு. ஒரு குட்டி கடாய் வச்சுட்டேன். தாளிப்புக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயம், காஞ்ச மிளகாய், கறிவேப்பிலை வதங்கட்டும். இப்போ தாளிப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, மாம்பழ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ, லவ் யூ ஆல்.